அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா எடிட்டோரியல் பேஜில் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரீன் அண்ட் க்ளீன் இந்தியா மஸ்ட் ஃபார்முலேட் அ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோம்னா நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ஷன் அதுக்கும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இவங்க தான் வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜி பேஸாக இருக்கக்கூடிய ஒரு நோடல் மினிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இவங்களுக்குன்னு அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொகை 2015 பார்க்குறப்ப 1500 கோடியாக இருந்துச்சு. இப்போ 2025 பார்க்குறப்ப 32,626 கோடியாக இருந்திருக்கு. சரிங்களா? 1500 கோடியிலேருந்து 32,000 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்தியாவில் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த மினிஸ்ட்ரியோட அலோகேஷன் அப்படிங்கிறதே அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்திய அரசாங்கம் நிறைய திட்டங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுறதுக்காக. அதில் முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. பிஎம் குசும் அப்படிங்கிற இந்த திட்டம் அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து நம்ம சோலார் பேனல்ஸை வந்து சோலார் எனர்ஜி வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆஃப் கிரிட் சோலார் இரிகேஷன் பம்ப்ஸ் அண்ட் கிரிட் கனெக்டட் சோலார் பிளான்ஸ் ஆன் ஃபேலோ ஃபார்ம் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக நம்ம இரிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையான மோட்டார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சோலார் எனர்ஜியில் ரன் ஆகிற மாதிரியான ஒரு திட்டம் தான் சோலார் இரிகேஷன் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் பிஎம் குசும் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அரசாங்கம் செய்ய நினைச்சாங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆக தொடங்கின அந்த டைமில் பார்த்தோம்னா நமக்கு லாக்டவுன் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? ஸோ கொரோனா வைரஸ் லாக்டவுன் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த லாக்டவுனில் தான் நம்ம ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த லாக்டவுனில் எல்லா விதமான வேலைகளுமே முடங்கி போய் கிடந்துச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்லேயே ஒரு சுணுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கோல், ஆயில், கேஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அதை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளால் அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத இந்தியா ரியலைஸ் பண்ணுறாங்க. இதை ரியலைஸ் பண்ண அடுத்த வருஷத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பஞ்சாமிர்த டார்கெட்டில் 50% ஆஃப் த எனர்ஜி கெப்பாசிட்டி ரெனியூவபிள் எனர்ஜியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதனால தான் 2021 நடந்த கிளாஸ்கோ மாநாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பார், 50% ஆஃப் த எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து நாங்கள் ரெனியூவபிள் எனர்ஜியை கொண்டு வருவோம், 2030 அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம லாக்டவுன் அப்பயே அதை ஃபீல் பண்ணோம். நம்மக்கிட்ட ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறத நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கலாம். அதை மேனேஜ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க, அடுத்த 2030 நம்மளோட எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டியில் 50% ரெனியூவபிள் எனர்ஜியில் தான் இருக்கணும். அப்போ அடுத்தடா இன்னொரு தடவை ஒரு பேண்டமிக் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம மக்கள்னால அதை தாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த விஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறமா 2021 அப்புறமா நிறைய திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட்ஜெட்டில் பார்த்தோம்னா நமக்கு அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு. அடுத்தது சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவிலே உருவாக்குறதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கொண்டு வந்தனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 40% பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எது மேலே அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சோலார் செல்ஸ் மேலே. எதனால கஸ்டம்ஸ் டியூட்டி? ஆல்ரெடி நம்ம சோலார் பேனலில் வந்து அடாப்ஷன் அப்படிங்கிறதே கம்மியாக தான் இருக்குது. இப்போது சோலார் பேனல்ஸ் இறக்குமதி பண்ணுறதுல கஸ்டம்ஸ் டியூட்டியை போட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட மார்க்கெட்டில் என்ன ஆகும், சோலார் பேனல்ஸோட விலை அதிகமாகும். விலை அதிகமாகிறப்ப என்ன ஆகுது, மக்கள் வந்து அந்த சோலார் பேனலை வாங்கி வீட்டில் மாட்ட மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப எதுக்காக அரசாங்கம் வந்து சோலார் பேனல்ஸ் மேலே கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த சோலார் பேனல்ஸ் அதிகமாக எங்கேருந்து வாங்கினோம்னா சைனா கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தோம். சரிங்களா? சைனா கிட்டேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த இம்போர்ட் டிபெண்டன்சி ஆன் சைனா அப்படிங்கிறத குறைச்சிட்டு இந்தியாவிலே இந்த சோலார் பேனல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 40% பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷன் வைடா இந்த சோலார் பேனல்ஸோட இந்தியன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. ஸோ அது வளர ஆரம்பிக்கக்கூடிய அந்த ரேட் அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆகுது. அதனால தான் இந்தியாவில் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பிக்கப் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவோட
பவர் அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 70% நம்ம கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டை நம்பி தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம மாறணும், இதிலிருந்து இந்த ஒரு நிலையை மாற்றணும் அப்படின்னா நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி நகர ஆரம்பிக்கணும். இப்போ நிறைய ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அதோட அடாப்ஷன் கம்மியாக இருக்குது, அதனுடைய யூசேஜ் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம், அதை வந்து கிரிட்டுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? கிரிட்டுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நெட் மீட்டரிங் மூலயமா நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறத மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால மக்களுக்கு வந்து காசு சேவ் ஆக தான் செய்யுது. இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம தேவைகளுக்கு போக மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் டெவலப் ஆகலை. சரிங்களா? அதான் அந்த கிரிட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கிரிட் ஸ்கேல் பேட்டரி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியாவுக்கிட்ட இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. ஓகேங்களா? நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். பயன்படுத்தினது போக மீதி இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இப்போ கிரிட்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுறோம். சரிங்களா? அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான பேட்டரி ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணோம்னா அதுக்கு லித்தியம் அயான் போன்ற பேட்டரிஸ் தான் வந்து பயன்படும். சரிங்களா? அப்போ இந்த பேட்டரியில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, லித்தியம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இந்த லித்தியம் அப்படிங்கிறது நமக்கு வேணும்னா இந்த லித்தியம் அப்படிங்கிறது நம்ம சோர்ஸ் பண்ணணும், அதை இம்போர்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நம்ம பேட்டரியை டெவலப் பண்ணணும், லார்ஜ் ஸ்கேலில் அதை டெவலப் பண்ணணும். அப்போ இது எல்லாத்துக்குமே தேவையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் சமீபத்தில் பார்த்தோம்னா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறத அரசாங்கம் 34,300 கோடி ரூபாய் செலவில் போட்டிருக்காங்க. சரிங்களா? 7 வருஷத்துக்கு இந்த திட்டம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, ரினியூவபிள் எனர்ஜியும் கிரிட்டிக்கல் மினரல் அதையும் வந்து லிங்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்குது. கிரிட்டிக்கல் மினரல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்தியாட்ட ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இம்போர்ட் பண்ணி பேட்டரி டெக்னாலஜியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு பேட்டரி நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகளோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிராமி அவார்ட்ஸில் பெஸ்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பியான்சே அப்படிங்கிற மியூசிஷியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இந்த சந்திரிகா டாண்டன், ஓகேங்களா, இந்தியன் அமெரிக்கன் சந்திரிகா டாண்டன் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, நான் அமெரிக்கன் சிட்டிசன். சரியா? ஸோ அவங்களுக்கு இந்த திரிவேணி அப்படிங்கிற ஆல்பத்துக்காக ஒரு கிராமி அவார்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இன்றைக்கி முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.